அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால போகிறோன்னா த வீச் அண்ட் த பீ சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்குற முன்னாடி போன எபிசோட் ரெண்டுமே பார்க்கலாம் பார்த்துருந்துங்க. அப்போ இந்த எபிசோட் வரையும் அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், யாருமே இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. முழுக்க இந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே திருக்கி விட்டு போயிருங்க. அதே மாதிரி வழக்கம் போல் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. மறக்காமல் கூட வர அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா அங்கே தான் உடனுக்குடனே போகிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு நியூஸ் இருக்குது, அதையும் கேட்டு தெளிவாக இங்கேருந்து கிளம்புங்க. சரி, வளவன் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஜனமி தமிழ். நான் கொஞ்சம் கேஸ் ஃபஸ்ட்லேயே அவன் அந்த பில்டிங்லேருந்து கீழே விடுறதான் கட்டுவாங்க. நம்ம வீசிட்டு கீழே விழுந்த இடத்துலேயே சரியான புகமா மாதிரி வந்துடும். அவள் எந்திரிச்சிட்டு ஐயோ ஒரு வேலை தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டுருப்பா. அப்போ நம்ம ஹீரோவையும் பார்த்து அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வாலிவை கூட பேசிக்கிட்டே வரும். உண்மையிலேயே உனக்கு என்னை அடையணும் ஆசை இல்லை அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் வாயை மூட்டே வா, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போவான். அந்த இடத்துல பார்த்தா அவனும் இங்கே கீழே கிடப்பான் உயிருக்கு போராடிக்கிட்டு. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தா இவன் கண்ணு ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். நம்ம ஆஷ் கண்ணு ஃபுல்லாக எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்க நம்ம பீஸ்ட்டும் ஆமாம் சொல்லுவாள். அப்போ இவனுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு கேட்க, இவனால் நம்மளுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, அதனால் இவனை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படி சொல்லுவான். ஏன்னா இவன் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆஷும் சொல்ல இவனும் பார்ப்பான். என்னோட சிப்பாய்களை வச்சு என்னை பிட்ரைட் பண்ணி என்னை இப்படி தோக்கடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் யோசிப்பான். அதே மாதிரி இந்த எலிமினேட்டர்ஸ் பவர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இவன் கொஞ்சம் சாஃப்டான ஆற்றலவன் தான், அதனால் இவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது இவன் அந்த ஹீலிங் ஸ்பெல்லை வச்சு ஹீல் பண்ணுவாங்க. அப்போ இவன் நினைப்பான் அந்த எக்ஸிக்யூட்டருக்கு அந்த டீமன் கிடச்சிட்டு அது அவனுக்கு தேவை, அதை வச்சு அவன் பெருசாக ஏதோ பண்ண பார்க்குறான் அப்படி சொல்லும்போது இவனை எந்திரிச்சிட்டு அதை ஒன்ஸ் அவங்க அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பூகம்பமே கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னாடி இவங்க நிற்பாங்க. அந்த எக்ஸிக்யூட்டரும் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். அவன் வந்துட்டு இவங்ககிட்ட எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், நிறைய ஏஷியன் கிங்டம்ஸ் எல்லாம் தோக்கடிச்சுப்பட்டுருச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லிட்டு ஒரு சாம்பிள் உனக்கு காட்டணும் அப்படி சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லுவான். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு வகையான அமௌண்ட் இருக்குது, அதுக்கு இந்த டீமன் வாளுக்கு இதான் அமௌண்ட்டு சொல்லிட்டு கழுத்தை வெட்ட வைப்பான். வெட்டி வச்சோடனே இவனுக்கு ஒரே ஷாக்காயிரும். நம்ம சிப்பாய்கள் தன்னால் சாவறன்னு நினச்சி இவனுக்கு ஒரே ஷாக்கு. இவன் வேணாம்னு சொல்லி ஒன்றும் நடக்காது. அப்போ இவன் நம்ம ஹீரோ காக்கா வச்சு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் வால் சொல்லும், எல்லாமே உன் பிளானில் தான் இருக்குது ரிஸ்கியூ பண்ணுறது, கண்டிப்பாக நீ ரிஸ்கியூ பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது இவனும் அந்த ஐஸை வச்சு எவ்வளோ தடுக்க பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி ஒன்றும் ஆகாது. அப்போ இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இவங்க பக்கத்தில் நல்ல மாதிரி வந்துட்டு நம்ம பீஸ்டோட கையில் கத்தியை குத்திட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து அந்த டீமன் வாழை பிடிங்கிடுவா. அந்த டீமன் ஸ்பாட்டை பிடிங்கிட்டு திரும்ப போகும்போது வெல்டன் வாயிலா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ தான் அவளுக்கு தெரியும் ஏதோ ஒரு கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை ஏதோ ஒரு த்ரெட்டன் பண்ணியிருக்கா இவளை. அப்போ இவனும் வந்துட்டு அந்த கொடுக்கும்போது ஃபைனலாக என்கிட்ட இருந்து வால் கிடச்சிருச்சு, இந்த வாழை வச்சு நான் பண்ண போகிறத மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு இவன் எல்லார்ட்டையும் சவால் விடுவான். அப்போ இவனும் அந்த கமாண்டர் சொல்லுவான், அதெல்லாம் பண்ணாதடா வேறு பிரச்சனை ஆயிரும் சொல்லும்போது அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். அதே மாதிரி இவன் அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களோட கிளானில் மட்டும்தான் இந்த வாழை விழுதிக்கிறதுக்கான ஸ்பெல் இருக்குது, அதனால் நீ மட்டும் தான் இங்கே சர்வே இருக்குது, இந்த வாழை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க, அதனால் நீ ஒழுங்கு முடியாதையா, இது எல்லாத்தையும் எனக்கு தெரியும், எல்லா உண்மைகளும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் சொல்லும்போது உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்பா. அப்போ இவனும் ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லும்போது இல்லை இந்த ஸ்பெல்லை சொல்லிடு கண்டிப்பாக உன்னை விட்டுறேன் அப்படி சொல்லும்போது இந்த வானம் அப்படியே டக்குன்னு எடுத்து நெஞ்சிலே குத்திடுவான். குத்துற பிறகு தான் ஒன்று சொல்லுவான், இவங்களோட ரத்தத்தினால தான் இந்த வாழை ஆக்டிவ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த வால் இப்போ ஆக்டிவ் ஆயிரும், அந்த சீலும் ரிலீஸ் ஆயிரும். வாழை ஆக்டிவ் ஆன உடனே இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, இந்த வாழை இவ கையிலே தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட. அப்போ அங்கே வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா இது ஒரு டேஞ்சரஸான வாழை, இது அண்டர் கிரவுண்டில் வச்சுருங்க, இது நம்மளோட குடும்பம் தான் காலகாலமாக பாதுகாத்துட்டு வருது, இது இப்போது நீ தான் பாதுகாக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போது இவளும் அந்த கீழே பார்ப்பாங்க, அது ஒரு சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இவளும் சரி அப்படியே போய் பார்க்கும்போது பின்னாடி ஏதோ வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க அம்மாவே அங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ இவ அக்கா காரி வந்து பிளாக் பண்ணிடுவா. பிளாக் பண்ணிட்டு நம்மளும் சாவ போகிறேன்னு நினைக்கும் போது அவன் என்ன சொல்லுவானா, அந்த வாழை தூக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிரு, ஒரு கட்டமும் இங்கே நின்றாது, அந்த வாழை ப்ரொடெக்ட் பண்ண அப்படி சொல்லும்போது அவங்க அம்மா அதை கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இவளும் சொல்லுவா, இங்கேருந்து ஓடி போயிரு, என்ன ஆனாலும் இந்த பக்கமே வந்துடாத, எங்கேயாவது தூரமாக ஓடி போயிரு அப்படி சொல்லிடுவா. இவளும் அங்கே அந்த வாழை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாள். ஓடி 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 அந்த வாழை என்ன சொல்லணும்னா உனக்கு அப்போ இந்த பக்கம் பார்த்தா என்ன ஆகும்னா இவளை பிடிச்சி வச்சுருவாங்க, அந்த அக்கா காரியை பிடிச்சி வச்சுட்டு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும், அந்த வாலி யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், கண்டிப்பாக நீனே சொல்லிட்டேன்னா உனக்கு உயிர் பிச்சை அது கிடைக்கும் அப்படி சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாள் இந்த வாழை பற்றி சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருந்தாங்க சொல்லும்போது சொல்ல முடியாதுன்னே கழுத்திலே கத்தி இறக்கி கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. கொலை பண்ணிட்டு போனோடனே இந்த இவளும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வால் பேச ஆரம்பிக்கும். அந்த வால் என்ன சொல்லணும்னா உனக்கான ரிவெஞ்ச் நீ எடுக்கவில்லையா அப்படி கேட்கும்போது ஆமாம் நான் கண்டிப்பாக எடுக்கணும், ஆனால் இப்போதைக்கு நான் டேஞ்சரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வால் சொல்லும். அப்போ இங்கே கரண்ட்டில் பார்த்தா அது ஒரு ஸ்லாஷ் பண்ணும். ஸ்லாஷ் பண்ண
கட்டத்தில் செகண்ட்ஸில் எல்லாமே ஸ்லாஷ் ஆயிரும், அதுவும் பீஸா. அப்போ இவனும் பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆயிடுவான். அப்போ இந்த பொண்ணை ஹீல் பண்ணுறதுக்காக அந்த வட்டத்துக்குள்ளே படுக்க வச்சுருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், அந்த வாளால் உனக்கு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு பெர்ஃபெக்டாக தெரியும் இந்த வாளால் என்ன பண்ண முடியும்னு. அதே மாதிரி இதால் இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியுதுன்னா எனக்கு கீழே இந்த வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு ராயல் சர்வெண்ட்டாக எனக்கு கீழே எப்போவுமே வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ இது என்ன பண்ணுன்னா, டக்குன்னு ஒரு ஸ்லாஷை போட்டு பக்கத்தில் உள்ளவங்களே கொல்ல ஆரம்பித்தோன்னே இவனுக்கே ஒரு டவுட்டு. அப்போ தான் என்ன சொல்லுவான்னா, இது சீல் பண்ணியிருந்ததில் எடுத்தனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறப்பட்டுருச்சு, இதுவும் உன் சீல்லேருந்து பிரேக் ஆயிடுச்சு, இது உனக்கு அப்புறம் கீழே கட்டுப்படாது, நீ பண்ணுற பிரெயின் வாஷ்லாம் இந்த மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால அது தன்னச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்லும்போது இவனும் இப்போ தான் இந்த கமாண்டராக தான் சொல்லுவான், அதனால இப்போ நம்ம எல்லாருமே சாக போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வாழை எழுப்புவான். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த வைஸ் கமாண்டர் சொல்லுவான், என்ன பண்ணுற அது டீமன் வாழை நீ தானே எடுக்கிற சொல்லும்போது இவன் உடம்புல இருந்து அந்த ஆத்மா இதை எடுத்துகிட்டு சொல்லுவான், இன்னும் அவளுக்கு அந்த வாளுக்கு சாக்ரிஃபைஸன் தேவைப்படுது, அப்போ தான் இன்னும் பவர் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த நிலத்தை அது புலந்துடும். அப்போ இவளும் எந்திரிச்சிட்டு ஆஸ்கன்னு சொல்லிட்டு அது பேரை சொல்லுவாள். பேரை சொல்லிட்டு இனிமேல் ஒன்று ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படி சொல்லும்போது அந்த வால் வந்து அதோட பாண்ட்லேருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, இதனால் இனிமேல் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அதனால் என் டியூட்டியில் நான் இது பண்ணிட்டேன், இங்கேருந்து நம்ம சாகவும் போகிறோன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவரோட கடைசி வாய்ப்பு இருக்குது, உன்னையை மட்டும் பீஸ்ட்டுக்கு கிஸ் பண்ணனா கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட பவர்ஸ் அவளுக்கு இருக்கும், அப்போது அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அதை கூட சண்டை போடுற அளவுக்கு அது லெவல் இருக்கும் அப்படி சொல்லும்போது அப்போ இவனும் வேணாம் கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிப்பான். ஆனால் இதான் ஒரே வழி, நம்மளோட வேலையை கட்ட வேண்டிய நேரம், அதனால கண்ணை முடிக்கோ எல்லாத்தையும் பீஸ்ட்டு பார்த்துப்பா அப்படி சொன்னோடனே பீஸ்ட்டும் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவா. அதோட கீஸ் கொடுக்குற மாதிரி இந்த சீனை முடிச்சு விட்ருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க, வழக்கம்போல இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதை விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு, அதனால் ஐடி வரல, கூகுள் ஐடி சுத்தமாக லாகின் ஆகலை, அதனால் இப்போதைக்கு செகண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடுறேன். அதில் ஃபஸ்ட்டு பிளாக் புல்லர் சீசன் 2 எபிசோட் 1 மட்டும் போட்டு வச்சுருக்கேன், மீதி உள்ளதெல்லாம் அதெல்லாம் போட்டிருப்பேன். நான் இன்ஸ்டாகிராமில் சில ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட்டு என்னையால் அவ்வளோ பேருக்கு சொல்ல முடியல. பட் இது யாருக்கெல்லாம் ரீச் ஆக போகுதுன்னு எனக்கும் தெரில, ஓரளவுக்கு ரீச் ஆச்சுன்னா அதுவே சந்தோஷம்தான். அது கொஞ்ச நாளில் நான் அந்த சேனலை ரீகவர் பண்ணிடுவேன், அது வரைக்கும் இதில் தான் வீடியோஸ்லாம் வரும். அதனால் சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச அனிமியை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அனிமிஸோட ஃபஸ்ட் எபிசோடு அந்த மாதிரி போட்டு வியூஸ் ஏற்றுறதுக்கு பார்ப்பேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம். அதனால் கமெண்ட் மறக்காமல் பண்ணி விட்ருங்கப்பா, தெரிய விட்ருங்க. அதனால் அந்த சேனலில் காட்டின சப்போர்ட்டையும் இந்த சேனலில் வந்து காமிங்க. சரி, உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜ் தமிழ். பாய் கைஸ்.